அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உணவின் முக்கியத்துவம், நன்றி சொல்லும் பண்பு மற்றும் உணவின் பகிர்வு. இவை நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அடிப்படை அம்சம். ஆனால் பெரும்பாலான நமக்கு இது ஒரு பழக்கமாகிவிட்டது. உணவு சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது, ஆனால் நம் நெஞ்சமோ நம் நம்பிக்கையோ அதில் எப்போதும் இருக்கிறதா? நம் விதவிதமாக சமைக்கிறோம், ருசி ருசியாக சாப்பிடுகிறோம். ஆனால் அதை சாப்பிட்ட பிறகு நம்மில் எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம்? அல்லாஹ் தந்த நியாமத்தில் மிகப்பெரிய நியாமத் உணவு. அதற்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால் நம் நம்பிக்கையே குறைவாகுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மல்லம் யஷ்குரின் நாசலம் யஷ்குரில்லாஹ். மனிதர்களுக்கு நன்றி சொல்லாதவன் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல மாட்டான். அதாவது நமக்கு உணவு தரும் நபர் யாராக இருந்தாலும், அம்மா, மனைவி, தோழர்கள், ஹோட்டல் ஊழியர்கள், நன்றி கூற வேண்டும். அந்த நன்றி அல்லாஹ்வில் நிலைவில் கொள்வதற்கான முதல் படி. நாம் ஒரு பசி உள்ளவர்களுக்கு உணவு கொடுத்தால் என்ன ஆகும்? மன் அத்அம ஜாயிஅன் அத்அமஹு அல்லாஹு மின் சிமாரில் ஜன்னah. யார் ஒருவர் பசியானவருக்கு உணவு கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் உணவளிப்பான். இது எவ்வளோ பெரிய பதில்! நாம் ஒருவருக்கு சாதம் கொடுத்தோம், ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தின் பழங்களால் நம்மை உணவளிக்கிறான். அதேபோல் மன் அத்அம முஸ்லிமன் அலா ஜூஇ அத்அமஹு அல்லாஹு மின் சிமாரில் ஜன்னah ومن سقى مسلما على ظمأ سقه الله من رحيق المختوم. யாராவது ஒருத்தர் தாகத்தால் தவிக்கிறவருக்கு தண்ணீர் கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் இருந்து ரஹீக் மக்தூம் என்ற பானத்தை கொடுப்பான். யார் ஒருவர் தாகத்தால் தவிக்கிறவருக்கு தண்ணீர் கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் இருந்தும் ரஹீக் மக்தூம் என்ற பானத்தை கொடுப்பான். இது சொல்றவர் யார்? நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவை சாதாரண விஷயங்களாக இல்லை. இவை சொர்க்க நன்மைகளை வாங்கும் நியாயமான வியாபாரம். நமது ஒவ்வொரு செயலும் எடை போடப்படுகிறது. ஒரு வாக்கியம் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்று சொல்வது, ஒரு தட்டில் சாதம் கொடுப்பது பசியானவருக்கு, ஒரு கிலாஸ் தண்ணீர் கொடுப்பது தாகமுற்றவனுக்கு, இவையெல்லாம் நமக்கு அல்லாஹ்விடம் இருந்து மாபெரும் பதில்களை உருவாக்குகிறது. உணவை கொடுத்தால் அது குறையாது, அது பெருகும். நன்றி சொல்வது ஒரு வார்த்தை இல்லை, அது நம் உள்ளத்தின் நம்பிக்கையின் வெளிப்பாடு. நீங்கள் வழங்கும் ஒவ்வொரு உணவும் அல்லாஹ்வின் ஒரு சொர்க்க மரமாக நடப்படும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. This video is sponsored by Bimoti application. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம்.